கர்த்தருக்கு சோஸ்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையாக இருக்கட்டும், பகிரங்க வருகையாக இருக்கட்டும், எந்த வருகையாக இருந்தாலும் சரி, நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில பேர் சொல்கிறாங்க ரகசிய வருகை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சில ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, இல்லை ரகசிய வருகை இல்லை, பகிரங்க வருகை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, எப்போனாலும் அவர் வரலாம் தானே. அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கோமா, அவருடைய அன்பினால் நம்ம ஆயத்தமாக இருக்கோமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். அவர் எப்போனாலும் வரட்டும், ரகசிய வருகை இல்லாமல் பகிரங்கமாக வந்தாலும் சரி, பகிரங்க வருகைக்கு முன்னால் ரகசியமாக அவர் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் நம்ம சந்தோஷமாக அவரை எதிர்கொள்ள தயாராக இருக்கோமா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். மற்றபடி அவர் எப்போ வந்தாலும் நம்மளுக்கு நம்ம கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போ நடக்கிற அற்புதங்கள் நடக்குது பார்த்திங்க, நிறைய இந்த வானத்தில் அந்த ஒரு அடையாளங்கள் காட்டுறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இப்போ யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது இது எல்லாமே கர்த்தர் வருகிறதுக்கான அறிகுறியா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சிந்திக்கலாம். இதில் இன்னொரு காரியமும் இருக்குது. ஏன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது தான் இப்படி நடக்குமா அப்படின்னா, இல்லை அந்தி கிறிஸ்துன்னு ஒரு அக்கிரம செய்கைக்காரன் வரான் பார்த்தீங்களா, அவன் வரும்போது இந்த மாதிரி அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும். ஆனால் அது பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களாக இருக்கும். அதை நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அது நல்லாவே புரியும். 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த 2வது வசனத்தெல்லாம் பாருங்களேன். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது, அதாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் சுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. ஒருவேளை இந்த நாள் கொடுக்கப்பட்டிருப்பது அந்த நாள் வராதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நாள் ரகசிய வருகையோ பகிரங்க வருகையோ எதுவாக இருந்தாலும் நாம் சஞ்சலப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஒருவனும் நம்மளை மோசம் போக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய காரியம். மற்றபடி அவர் எப்போனாலும் வரட்டுமே, வந்தால் நம்ம போகிறக்கு ரெடியாக, அதை மட்டும் தான் பார்க்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் எப்படி இருப்பான்னு சொல்லலாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பான் அப்படின்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகையாம். அவன் வர்றது எப்படி இருக்கும், சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். சரியா, பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டான சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து வராரு, இயேசு கிறிஸ்து வரப்போறாரு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் நம்ம ஒன்று சிந்திக்கணும். இப்போ பார்த்துருக்கோமே, பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களை நம்ம பார்த்துருக்கோமே, இது ஒரு கேட்டின் மகனாகி அந்த பாவ மனுஷனாக வரான் பார்த்தீங்களா, அந்த ஒரு அவனுடைய வருகைக்கான அடையாளம் தான் இது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பரிசுத்த வேதாந்தத்தில் பரிசுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ நடந்துகிட்டு இருக்க காரியம் என்னென்னா, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை தான் இப்படி வருகைக்கு முன்னால் தான் இப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி நம்மளுக்கு இப்படி அக்கிரமக்காரனுடைய வருகை இருக்குது அப்படின்னா, சரி அவர் எப்போ வராரு, அவர் எப்போ நம்மளை கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அவர் நம்மளை கூப்பிட்டு போகிறது எப்போ அப்படிங்கிறத விட அவர் வரும்போது நம்ம ரெடியா அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எப்போனாலும் வந்துட்டு போட்டுமே, ரகசிய வருகையாக இருந்தாலும் சரி, அது பகிரங்க வருகையாக இருந்தாலும் சரி, அவர் எப்போ வந்தாலும் சரி, ஏன் இப்போ வந்தால் இந்த நிமிஷத்தில் வந்தால் கூட சரி, நம்ம ரெடியாங்கிறது மட்டும்தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர மற்றபடி வேறு எதையுமே நம்ம சிந்திக்க வேண்டாம். அந்த 10வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடினால் அப்படி நடக்கும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிலாம் ஏன் நடக்கு, அவர் அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் இப்படிலாம் நடக்குதே, இது ஏன் நடக்குது அப்படின்னா, நாம் அந்த கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பை நம்ம என்ன செஞ்சீங்கள அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதம் கற்று தருது. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவனே என்ன பண்ணுவார், இதெல்லாம் அந்த பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களை நம்பும்படியான வஞ்சகத்தை தேவனே நம்மளுக்குள்ளே அனுப்புவாராம். ஏன் அப்படி அனுப்புகிறார் அப்படின்னா, நாம் சத்தியத்தை என்ன செய்யலை, சத்தியத்தின் மேலே உள்ள அன்பை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள அன்பை நம்ம அங்கீகரிக்கலை. நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவரை நேசிக்கிறோம், அது எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கும் நேசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது.
அவரை நேசிக்கிறது அப்படிங்கன்னா எல்லா சூழ்நிலைகளையும் அவரை நேசிக்கிறது. அவரை நேசிக்கிறதுனா உடனே நம்ம இன்மைக்காக நிறைய காரியங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும். கடன் பிரச்சனை, பிறகு இன்னும் பிள்ளைங்க திருமண காரியங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கும், தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள் நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த தேவைகளை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்னென்ன தேவைங்கிறத நீ நினைக்கிறதுக்கு முன்னாலே நான் அறிஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காருல. அப்போ நம்ம அதை பற்றி நினைக்கவும் வேண்டாம், அதை பற்றி கவலையும் பட வேண்டாம். நம்மளுடைய நினைவுகள் எல்லாமே என்ன இருக்குன்னா கிறிஸ்துவின் அன்பு மட்டுமே இருக்கும். அதை தான் சொல்கிறாரு. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடினால். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த அதிகாரம் முழுவதும் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிக்கல. அன்பை அங்கீகரிக்கல அப்படின்னாலே நாங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் நல்லா பைபிள் படிக்கோம் அப்படின்னு சொல்லலாம். சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமற் போனபடியினால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, எது இருந்தாலும் இல்லாட்டாலும் கிறிஸ்து எனக்கு போதும், அவர் போதும் எனக்கு, அவர் எனக்கு நித்திய ஜீவன் வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் எது இல்லைனாலும் என்னால் சந்தோஷமாக வாழ முடியும். எந்த பிரச்சனைகள் இருந்தால், அதாவது வியாதியா, வறுமையா, பலவீனம், எந்த சூழ்நிலைகள்னாலும் அவரை நினச்சிட்டு என்னால் சந்தோஷமாக அந்த உலக வாழ்க்கையை என்னால் கொண்டு போக முடியும் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதுதான் நாம் அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு அப்படிங்கிறது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அன்பை கிறிஸ்துவின் மேல உள்ள அன்பை நாம் அங்கீகரிக்கலை. இப்போ வரைக்கும் நம்ம நிறைய பேர் அங்கீகரிக்காமல் தான் இருக்கோம். ஏன்னா இம்மைக்காகவே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய ப்ரேயர் மீட்டிங்லாம் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்கேயுமே போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே மலைகளுக்கு அங்கே எங்கே நீங்கள் ஓடாதீங்க, நான் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்களா. அப்போ நான் அதான் சொல்கிறேன், நீ ஜெபம் பண்ணும்போது கூட மாயக்காரரை போல் நீ இருக்காத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீ உன் அறக்கதவு பூட்டி நீ அறையிலன்னு இருந்து ஜெபம் பண்ணு, நான் அங்கேருந்தே நான் கேட்பேன், நீ அங்கே ஜெபம் பண்ணுறதே நான் கேட்பேன். நம்ம நினைக்கிற நினைவுகளை கூட அவர் அறிந்திருக்கிறார். அப்படிங்கும்போது நான் உள்ளத்தில் இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், நான் ஒரு காரியத்தை நினைக்கேன் அப்படின்னா நான் நினைக்கிறேன், அவருக்கு தெரியும், நான் நினைக்கிறேங்கிறதே அவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நாம் ஏன் எல்லா இடமும் ஓடணும்? வேண்டாம். அவர் என்ன சொல்கிறாரு, சத்தியத்தின் மேலே உள்ள அன்பை அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அங்கீகரிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கீகரியாமல் போனதுனால தான் நீங்கள் யார் எது சொன்னாலும் நீங்கள் நம்பிடுறீங்க. யார் அங்கே அந்த அற்புதம் இங்கே அற்புதம் நடக்கு, அங்கே அற்புதம் நடக்கு, அங்கே அடையாளம் நடக்கு அப்படின்னா நீங்கள் நம்பிடுறீங்க. நம்பி அவங்க பின்னாலேயே போயிடுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது அவர் தேவனே அனுப்புவார், அவரே விட்டுருவார். ஒரு கட்டத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பு மேலே நம்ம பிரியம் வைக்காமல் இம்மைக்குரிய காரியங்களுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் நாடி நாடி ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தேவனை என்ன செஞ்சிருவார், விட்டுருவார். அதான் சொல்லியிருக்கு 13வது வசனத்தில், ஸ்தோத்திரம் 12ல், அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டார். அவரே அனுப்பிடுவாராம் கொடிய வஞ்சகத்தை. பொய்யை நம்புகிற மாதிரி அவரே நம்மளை ஒப்பு கொடுத்துருவார். அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ இதில் ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், எது நடந்தாலும் சரி, அவர் எந்த வருகையில் வந்த பகிரங்க வருகையோ ரகசிய வருகையோ எப்போ வந்தாலும் சரி, நாம் அன்பு நிமித்தமாக அவரை எதிர்கொள்ள ஆயத்தமா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து அற்புதங்கள் நடக்கு, அங்கே அடையாளங்கள் நடக்கு, இயேசு கிறிஸ்து வாராரு, இல்லை, பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது அப்படின்னா அந்த கிறிஸ்துவினுடைய வருகை அதுக்கு முன்னால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். இதை நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா சத்தியத்தின் மேலே உள்ள அன்பை நம்ம என்ன செய்வோம், அங்கீகரிப்போம். சத்தியத்தின் மேலே உள்ள அன்பை நம்ம அங்கீகரிக்கலை. அங்கீகரிக்கிறது அப்படின்னு என்னதுன்னா, இம்மைக்காக ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கிறோம்ல, அது சத்தியத்தின் மேலே உள்ள அன்பை அங்கீகரிக்கலைன்னு அர்த்தம். அதாவது இயேசு கிறிஸ்துவை மேலே நம்ம அன்பு வைக்கலைன்னு அர்த்தம். இம்மைக்காக தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு புதுசாக ஒருத்தவங்க ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சு அவங்கள ஆண்டவருக்கு மந்தைக்குள்ளே இழுத்துருவார். ஆனால் அதுக்கு பிறகு நம்ம கண்டினியூவாக அற்புத அடையாளத்தை நாடியே ஓடணும் அப்படின்னா இந்த மாதிரி பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் நாடி தேடுகிற அந்த ஒரு விசுவாச அந்த வஞ்சகத்தை என்ன செஞ்ச விசுவாசிக்கத்தக்கதாக அந்த கொடிய சோத்திரம் அந்த பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனை என்ன செஞ்சிருவார், அனுப்பிடுவார். பொய்யான அற்புதங்களையும் பொய்யான அடையாளங்களையும் நம்புகிற வகையில் தேவனை என்ன செஞ்சிருவார், கொடிய வஞ்சகத்தை நம்மளுக்குள்ளே அனுப்பிடுவார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இது எல்லாத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா கிறிஸ்துவின் மேலுள்ள சிலுவையின் அன்பு மட்டுமே நம்ம நம்பணும். இம்மைக்காக அல்ல, நித்திய ஜீவனுக்காக மட்டுமே அவரை நேசிக்கணும். அதுக்காக இந்த உலகத்தில் பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் அவர் கிருபை நம்மளை தாங்கிறத நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். அப்படி பாதையில் நம்ம கடந்து வந்தோம் அப்படின்னா எந்த வருகையை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டாம். சந்தோஷமாக அவரை நம்ம என்ன செய்வோம்னா எதிர்கொள்வோம். அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேங்க. இந்த காரியம் கூட நீங்கள் 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் முழுவதையும் நீங்கள் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பரிசுத்தாவினர் நம்மளுக்கு கற்று தருவாங்க. இப்போ கடைசியாக 16வது வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும்
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து, அதுதான் சொல்கிறேன், அவர்கிட்ட நாம் அன்பு வைக்கணும். ஏன்னா அவர் நம்மக்கிட்ட அன்பு கூர்ந்துட்டார். நான் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவனை நம்மளுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறாராம். கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக அப்படின்னு சொல்லி முடிக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகளை நம்ம கை கொண்டு கிறிஸ்தின் மேலே அன்பு செலுத்தி அதே அன்பை நம்ம பிறருக்கு கொடுத்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் அன்பில் நடத்தி அவருடைய பரிசுத்த வரைக்கு அன்பினால் ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.